அரஹர நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் எப்போதும் வழிபாட்டு தலங்கள், சமய நிகழ்ச்சிகள் போன்றவற்றிலெல்லாம் இந்த அரஹர நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவான்னு சொல்கிறாங்களே, அப்படி சொல்லப்படுகின்ற வாழ்த்தொலிக்கு என்ன பொருள் என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இந்த ஹர என்கின்ற சொல் ஹர் என்கின்ற சமஸ்கிருத வேர்ச்சொல்லிலிருந்து தோன்றியது. ஹர் என்பால் அழித்தல் அல்லது நீக்குதல், போக்குதல் என்று பொருள். ஹர என்று சொன்னால் அழிக்கின்றவன், போக்குகின்றவன், நீக்குகின்றவன் என்று பொருள். அரஹர என்று சொன்னால் எதை போக்குகின்றான்? உயிர்களினுடைய துன்பங்களை போக்குகின்றவன், உயிர்களினுடைய அறிவை மறைத்து கொண்டிருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களை போக்குகின்றவன் என்கின்ற அடிப்படையில் ஹரஹர என்று சொல்கின்றார்கள். அடுத்து நம என்று சொல்கின்றார். நம என்பது வணக்கம் அல்லது போற்றி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இப்போ நம என்பது சமஸ்கிருத சொல், அது போற்றி என்கின்ற பொருளை கொடுக்கின்றது. ஹரஹர நம பார்வதி என்று அடுத்து ஒரு சொல் வருகின்றது. பார்வதி என்று சொன்னால் புராணத்தில் உமையம்மை பார்வதியாக இமயத்துவசனுடைய மகளாக இமயமலை சாரலிலே தோன்றியதாக புராண செய்தி சொல்லப்படுகின்றது. அப்போது பார்வதியாக வளர்ந்து, அதாவது இமயத்துவசன் மகளாக பிறந்து பார்வதியாக வளர்ந்து பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொண்டாள் பார்வதி என்று சொல்லி, இந்த பார்வதியினுடைய கணவனாக இருக்கின்றவன் சிவபெருமான் என்பதை அடுத்து வரக்கூடிய பதையே என்கின்ற சொல் குறிப்பிடுகின்றது. இந்த பதையே என்கிற சொல் பதி என்கின்ற வடமொழி சொல்லிலிருந்து பதையே என்று குறிப்பிடுகின்றது. அப்போது ஹரஹர நம பார்வதி பதையே என்பது உயிரினுடைய துன்பத்தை, மும்மலங்களை போக்குகின்ற சிவபெருமான் இருக்கின்றானே, பார்வதியின் கணவனாக இருக்கின்றானே, அவனை நாங்கள் வணங்குகின்றோம் அப்படிங்கிறது தான் ஹரஹர நம பார்வதி பதையே என்பது. அடுத்து வரக்கூடியது, அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா அரஹர மகாதேவா என்று சொல்லுவார்கள். ஹரஹரன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். உயிர்களினுடைய துன்பங்களை, உயிர்களினுடைய ஆணவம், கண்மம், மாய் என்கின்ற மலங்களை போக்குகின்றவன் ஹரஹரன்னு பார்த்துட்டோம். மகாதேவா என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரனை சொல்லுவாங்க. இந்திரன் போன்ற இன்னும் இந்திரன், வாயு, அக்கினி, வருணன் இப்படி சொல்லக்கூடிய பிரமன் இன்னும் போன்ற தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பதனால சிவபெருமானை மகாதேவன் என்று சொல்வது. அப்போது ஹரஹர மகாதேவா என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் பெரும் தேவனாக இருக்கக்கூடிய மகாதேவனாகிய சிவபெருமானே, உயிர்களுடைய துன்பங்களை போக்குகின்றவனே, உயிர்களுடைய ஆணவம், கண்மம், மாயை அழிக்கின்றவனே, உன்னை வணங்குகின்றோம் என்று அருமையான வாழ்த்தொலி. இது என்ன வடமொழியில் இருக்கின்றது. இந்த நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா என்பது வடமொழி சார்ந்து வருவது ஒன்று. ரெண்டாவது, இது வைதீக சமயம் என்று சொல்லக்கூடிய வேத சமய அடிப்படையிலே சொல்லப்படுவது. இது தமிழ் சார்ந்து வருவது கிடையாது. தமிழர்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா என்று போற்றி என்று சொல்லுவார்கள். அதை நாம் அடுத்த காணொளியில் பார்க்க போகிறோம். அப்போது இது வட பண்பாடு, வடமொழி, வைதீகம் சார்ந்து சொல்லப்படுகின்ற அருமையான வாழ்த்தொலி. அதனால தான் இந்த வைதீகம் சார்ந்து வேத சமயம் சார்ந்து இருக்கின்றவர்கள் இந்த வாழ்த்தொலியை சொல்லுவார்கள். இந்த வாழ்த்தொலி வேதத்திலேயோ அல்லது மற்ற ஆகமங்களிலோ இடம்பெற்ற வரி அல்ல. இது தனிநபர்களால் ஏற்படுத்தப்பட்ட அருமையான வரி. அதை அவர்கள் சொல்கின்றார்கள். பிறகு நம்ம இந்த வாழ்த்தொலி சொல்லுகின்ற போது தமிழர் பண்பாட்டிலும் வந்து சேர்ந்து கொண்டது. தமிழர்களும் அவருடைய நிகழ்ச்சிகளில் அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா என்று சொல்கின்றார்கள். அதனால தான் ஒரு அன்பர் கூட கேட்டிருந்தார், நீங்கள் செய்கிற காணொளியெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு தான் சொல்கிறீங்க,
அரஹர நம பார்வதி சொல்லலையே, இது குற்றம் இல்லையா அப்படின்னு கேட்குறார். குற்றம் இல்லை. ஏன் குற்றம் இல்லைங்கிறது அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். வாங்க, அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.